வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். பெருமாளுக்கு பல புனித தலங்கள் இம்மண்ணில் அமைந்துள்ளது. பெரும்பாலும் அந்த தலங்கள் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும். ஆனால் திவ்ய தேசங்களில் இடம்பெறாத கோயிலாக இருந்த போதிலும் அனைவரிடத்திலும் மிகவும் பிரபலமாக உள்ள கோயிலாக இருப்பது குருவாயூர் கோயில். குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு தான் மக்கள் செல்கின்றனர். அப்படி மிகவும் அற்புதமான கோயிலின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். மூலவரான குருவாயூரப்பனின் சிலையானது காலத்தை கணிக்க முடியாத வரலாற்றை கொண்டுள்ளது. புராண கதைகளின்படி இந்த சிலையை சிற்பி வடிப்பதற்கு முன்பாகவே விஷ்ணு பகவான் இதன் வடிவப்படத்தை பிரம்மனிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அந்த படத்தை பிரம்மன் மன்னர் சுதாபஸ் மற்றும் அவரது மனைவி பிரஷ்னியிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதை வைத்து வழிபட்ட அவர்களின் பக்தியை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான், நானே உங்களுடைய குடும்பத்தில் 4 பிறவிகளில் மகனாக அவதரிப்பேன் என்ற வரத்தினை அளித்தார். அவர் வரம் கொடுத்தவாறே அவர்களின் அடுத்தடுத்த பிறவிகளில் விஷ்ணு பகவான் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அந்த வகையில் பிரஷ்னிகர்பா, வாமனன், ராமர் மற்றும் கிருஷ்ணர் என அவதாரம் எடுத்தார். இந்த எல்லா பிறப்புகளிலும் அந்த தம்பதியினர் குருவாயூரப்பனின் சிலையை வைத்து வணங்கி வழிபட்டனர். கிருஷ்ணர் பிறந்த பிறகு அந்த தம்பதியினருக்கு வாசுதேவர் மற்றும் தேவகி என்ற உச்ச புகழ் கிடைத்தது. அவர்கள் வணங்கிய சிலையை கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டு அதனை துவாரகையில் வைத்து வழிபட்டு வந்தார். தன்னுடைய அவதார காலத்தின் இறுதி நாட்களில் மேலுலகம் செல்வதற்கு முன்பாக தனது நண்பர் உத்தவாவிடம், இன்னும் 7 நாட்களில் துவாரகை நகரம் கடலில் மூழ்கிவிடும். எனவே விஷ்ணுவின் இந்த சிலையை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறினார். அவ்வாறு கிருஷ்ணர் கூறியபடியே துவாரகை நகரமானது கடலின் பேரலையின் பாதிப்பிற்கு உள்ளானது. அதனால் உத்தவா குரு மற்றும் வாயு ஆகியோரின் உதவியுடன் சிலையை எடுத்துச் சென்றார். தற்போது கோயில் அமைந்துள்ள இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடமானது சிவபெருமான் விஷ்ணுவை வழிபட்டதால் புனித இடமாக கருதப்பட்டது. அதனால் அவர்கள் இந்த இடத்தில் அந்த சிலையை நிறுவினர். அதன் பின்பு அங்கு கோயில் உருவானது. குருவும் வாயுவும் அந்த சிலையை கொண்டு வந்து நிறுவியதால் அந்த இடத்திற்கு குருவாயூர் என்ற பெயர் ஏற்பட்டது. கேரளாவின் மலையாள புத்தாண்டு விஷு நன்னாளில் சூரியனின் கதிர்கள் குருவாயூரப்பனின் கால்களை வருடும். கோயிலுக்கு 2 நுழைவாயில்கள் உள்ளன. ஒன்று கிழக்கிலிருந்து, மற்றொன்று மேற்கு பக்கத்திலிருந்து. குருவாயூரப்பனின் உருவமானது 4 கைகளை கொண்டுள்ளது. அவை சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை தன் 4 கைகளில் சுமந்து அழகாய் காட்சியளிக்கிறது. இந்த சிலையானது பல நோய்களை குணப்படுத்தும் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டதான அஞ்சனமா என்ற சக்தி வாய்ந்த கல்லால் ஆனது என்று கூறப்படுகிறது. குருவாயூரப்பனை குழந்தையாக பாவித்தே மக்கள் இங்கு வழிபடுகின்றனர். இக்கோயிலில் கணபதி, ஐயப்பன் மற்றும் பகவதி சன்னதிகளும் உள்ளன. குருவாயூர் கோயிலானது விஷ்ணுவின் தங்குமிடமான மண்ணுலகின் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓம் குருவாயூரப்பா போற்றி போற்றி.